பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மாதத்திலேயும் கூட, இந்த 7வது மாதத்திலே கூட ஆண்டவர் சொல்லுகிறதான வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ரூத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ரூத்தை குறித்து, ரூத்தை பார்த்து அந்த போவாஸ் சொன்னது போல இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த மோவாபிய ஸ்திரீ தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு, ஆண்டவருடைய மகளாகிய தன்னுடைய மாமியாருடைய வீட்டுக்கு, மாமியாருடைய தேசத்திற்கு, அவளது வீட்டுக்காரர் மரித்து போனாலும் தன்னுடைய மாமியார் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்கள நாம் காப்பாற்ற வேண்டும். நான் தான் அந்த அம்மாவை நானே தன்னுடைய தாயை போல மதித்து எண்ணி தாயை காப்பாற்ற வேண்டும் சொல்லி அவங்க மறுபடியும் மோவாப் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு போகும்போது இந்த ரூத்துங்கிற மோவாபிய ஸ்திரியும் தன்னுடைய மாமியாரோடைய அந்த மாமியாருடைய சொந்த தேசத்துக்கு போய்விட்டார்கள். அங்கே போன இடத்துல தான் இங்கே பார்க்கும் பொழுது அனாதையாக ஒரு பார்க்கும் பொழுது கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தன்னுடைய மாமியாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து ஒரு வயலுக்கு போகிறாங்க வேலைக்கு. ஆனால் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய தற்செயலாய் அங்கே போகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தின்படி பார்க்கும் பொழுது அங்கே அனாதையாக போனதான அந்த ரூத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய செல்வந்தனுக்கு மனைவியாக மாற்றினார். ஒரு வயல்வெளிக்கு வேலைக்கு போனாங்க. அந்த வயல்வெளியினுடைய சொந்தக்காரனையே ஆண்டவர் ஒரு கணவனாக கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அந்த போவாஸ் அவரை அந்த அம்மாவை வாழ்த்தினாங்க. ரூத் அம்மாவை வாழ்த்தினது மாத்திரமல்ல, கடைசியில் பார்க்கும்பொழுது அந்த போவாஸே அந்த ரூத்தை மனம் முடித்து ரூத்தின் மூலமாக குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை யாருன்னு பார்க்கும்போது தாவீதினுடைய தாத்தாவாய். கடைசியில் பார்க்கும்போது தாவீதினுடைய வம்சத்தில் யார் பிறந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். இந்த அம்மா மோவாப் தேசத்தில் இருந்திருந்தால் அவங்களோட பேர் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த மோவாப் தேசத்தை, தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய ஜென்ம பூமியை, ஜென்ம எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பிள்ளையோட சொந்த தேசத்துக்கு போகும்போது, மாமியாருடைய தேசத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த எதையெல்லாம் இழந்து போனாங்களோ அதற்கு திரும்ப ரெண்டத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த அம்மாவுடைய பெயரை ஆண்டவர் உயர்த்தினார், பெருமைப்படுத்தினார், நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்மையும் கூட இந்த நாளில் கூட எதற்காக இந்த காரியத்தை சொல்கிறார் என்ற ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறதான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் அன்றைக்கு ஆண்டவருடைய தேசத்துக்கு போனதான அந்த மகளை பார்த்து சொன்னார், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறாய், ஆகவே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நீ என்னுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறபடியினால் நீ நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவாய். நீ சம்பூரணத்தினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன். நீ இங்கே பார்க்கும் பொழுது அலைந்து திரிகிறாயா? உன்னுடைய வேலையில் நீ கஷ்டப்படுகிறாயா? ஆனாலும் உன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலேயே ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறாயா? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இந்த மாதத்தில் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்கும் பொழுது கதிர்களை பொறுக்க போன இடத்தையே, அந்த வயல்வெளியையே ஆண்டவர் சொந்தமாக மாற்றி கொடுத்தார். அந்த வயலுக்காரனையே ஆண்டவர் கணவனாக கொடுத்தது மாத்திரமல்ல, அவனையே ஆண்டவர் அவன் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாக்கள் எழும்பக்கூடிய ஒரு சந்ததியாக மாற்றினார். ஆகவே இந்த நாளுக்கு உங்களையும் கொண்டு நீங்கள் போகிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பார். அலைந்து உங்கள் கால் வைக்கும் தேசத்தை ஆண்டவர்களுக்கு சொந்தமாக கொடுக்க போகிறார். செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை விசுவாசிங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவான பலனை, நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்க. அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எங்கள் அன்பனை சுதான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நீ சொன்ன வாக்குத்தத்தின்படி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்திலே செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை கொடுப்பாராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே
இழந்ததுக்கு திரும்ப ரெண்டத்தனையாக அவர்களுக்கு திரும்ப கொடுப்பீராக. எப்படி ரூத்தினுடைய பெயரை பெருமைப்படுத்தினீரோ, ரூத்தினுடைய பெயர் பூமியில் அந்த வேதத்தில் இருக்கும் பொழுது நிலைத்திருந்து அந்த ரூத்தினுடைய பெயர் எப்படி மேன்மைப்பட்டதோ அதே போல் பிள்ளைகளுடைய பெயர் மேன்மைப்படுவதாக. அவர்களுக்கு சொந்த இடத்தை கொடுப்பீராக. அவர்கள் கால் வைக்கிற தேசத்தை அவர்கள் சுதந்திரமாக்க தருவீராக. அவருடைய ஆண்டவரே பிஸ்னஸை அவர்களுக்கு ஆசிரியத்து தருவீராக. வேலையை ஆசிரியத்து தருவீராக. எல்லா அங்கலாய்ப்பெல்லாம் மாற்றிப்படும். அனாதை என்று நினைக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் நீரே அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து நிறைவான பலனை கொடுத்து நாம் மேம்படுத்த. நாளை நாங்கள் செய்கிற வேலைகள், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் இந்த கரம் கொடுத்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பரேட் கிறிஸ்துவின் நாமம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு நிறைவான பலனை கொடுப்பார். நிச்சயமாக விசுவாசிகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.